சென்னை, தூத்துக்குடி மாநகராட்சிகளில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய சுகாதார பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுகாதார பணியாளர்களை 12 வாரங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. இப்ப சுகாதார பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பல நகராட்சிகள், மாநகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல மாநகராட்சி எல்லைகளும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை, தூத்துக்குடி, கரூர், நாமக்கல் ஆகிய மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளில் சுகாதார பணியாளர்களாக பணியாற்றிய சீனு, பிரபாகரன், ஜெயா மற்றும் பாப்பா, மதியழகன், தேவிகா, மகேஸ்வரன் உட்பட 81 பேர் தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்கிறார்கள். இந்த வழக்கு என்பது நீதியரசர் ஜி.கே. இளந்திரையன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், தூத்துக்குடி, நாமக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் இணைக்கப்பட்ட தற்காலிக சுகாதார பணியாளர்கள் 3 ஆண்டுகள் பணி செய்திருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய தகுதியானவர்கள் என்று கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் 2017ஆம் ஆண்டு உறுதி செய்ததாக வாதங்களை முன்வைத்தார். இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்துறை கடந்த 2019ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்து சுமார் 275 பேருடைய பணியை நிரந்தரம் செய்தது. இந்த அரசாணையின்படி மனுதாரர்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்படுகிறது. மாநகராட்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைக்கும் போது பணி நிரந்தரம் செய்தது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக அரசு மனு தாக்கல் செய்து அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக கூறினார். 2 தரப்பு வாதங்களுக்கும் பிறகு உத்தரவிட்ட நீதியரசர் ஜி.கே. இளந்திரையன் அவர்கள் தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை எதுவுமே விதிக்கவில்லை. மேலும் தற்காலிக சுகாதார பணியாளர்கள் சில குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் 3 ஆண்டுகள் தற்காலிக பணியை முடித்துள்ள மனுதாரர்களுக்கு நிரந்தர பணி பெற தகுதியானவர்கள் தான். அதனால் நகராட்சி நிர்வாகம் கடந்த 2019ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணையின்படி மனுதாரர்களுடைய பணியை 12 வாரங்களுக்குள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.